அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதில் 14வது வசனம். அதில் முதல் பகுதி மாத்திரம் எடுத்து, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனோடு இருப்பான். நம்ம பார்க்கும்போதே சிரிப்பா இருக்கும். ஏன்? சாரால் கர்ப்பம் செத்து போய்விட்டது. ஆண்டவர் அவளுக்கு வாக்கு கொடுத்தாரு. இல்லை, ஆபிரகாமுக்கு 75வது வயசுல நான் உனக்கு தரிசனமாகி உன் குமாரன் இப்படி இருப்பான், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்கள் கூட அவங்க பெருகி இருப்பாங்க, கடற்கரை மணலை கூட பெருகி இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி இப்படி சாட்சி சொன்னோன்னா ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, ஓகே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நமக்கு குதிரை பலம் வந்துடும், நமக்கு நல்ல பலன் வந்துடும், நம்ம மனைவிக்கு நல்ல பலன் வந்துடும், இனிமேல் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் சிந்திப்பது போல அவர் சிந்தித்து இருக்கலாம். கடைசி அவர் 100 வயசு ஆயிட்டு அவர் பலவீனப்பட்டுட்டாரு. சாராலையும் பலவீனப்பட்டுட்டார். இனிமே அவங்க குழந்தை வந்தா கூட தாங்கிறதுக்கு சரீரத்தில் பலன் வேணும். இடையில அமெரிக்கா தேசத்துல 65 வயசு ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்துச்சு. கரெக்டாக 4 மாதம் தான் உயிரோடு இருந்தது. ஏன் என்றால் தாயின் பலன் தான் பிள்ளைக்கு வருமா. தாய்க்கு இருக்கிற பலன் எவ்வளோ பலன் இருக்குதோ அதுதான் பிள்ளைக்கும் வரும். கர்ப்பத்தில் இருக்கும்போது அது எவ்வளோ பலன் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த பலன் தான் அவங்களுக்கு வரும். ஆனால் 4 மாதம் தான் உயிரோடு இருந்தது, மறித்து போய்விட்டு. எல்லாரும் பெருசாக பேசினாங்க, 65 வயசு பிள்ளை, 65 வயசு பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. 4 மாதங்கள் தான் மறித்து போய்விட்டது. நம்ம சரீரத்துக்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த பலன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா காரியம் முடியும். என்னை எடுத்துக்கோங்க, எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் எந்த பலனையும் செய்ய முடியும். எனக்கு ஒரு மேலே என்னால் வெயிட் தூக்க முடியாது. ஆனால் பாடி பில்டர்ஸ் பாருங்க, அவங்க நல்லா வெயிட் தூக்குவாங்க. அவங்களுடைய பலன். ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு, எனக்கு பலனை ஆண்டவர் தருவார். அந்த பலன் போகும் வரைக்கும் அமைதியாக இருந்தார். பலன் எல்லாம் போயிட்டு அப்புறம் ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் மேலே கோபம்னா இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவனே, நம்ம 2 பேரும் எப்பவும் ஒரே மாதிரி தான், இது தந்தாலும் சந்தோஷம், தரலனாலும் சந்தோஷம், இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு அவர் சொல்கிறார், இந்த இஸ்மவேல் இருக்கான், இவனே எனக்கு பிள்ளையாக இருந்துட்டு போகிறான், அதனால் நீங்கள் ஒன்றும் இதை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டு, எப்பா என்னால் முடியாத காரியம் உண்டான ஆண்டவர் கேட்குறாரு. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறேன், என்னால் கூடாத காரியம் தான் இருக்கா? நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு பாட்டியம்மா வந்து ஜெபம் பண்ணிச்சான். நைட்டு ஆரம்பித்து காலையில் வரைக்கும் ஜெபம் பண்ணிச்சான். என்ன ஜெபம் பண்ணிச்சு தெரியுமா? அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு கல் கிடச்சான். அந்த கல் மறைஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணிச்சான். காலையில் வந்த உடனே கல் நேராக அந்த கல் காலையில் அடிச்சுச்சான். ஐயோ, உங்களை தலையில் அடிச்சு சொல்லிச்சான். இதுக்குத்தான் நான் ஜெபம் பண்ணும்போதே நினைச்சேன், இது நடக்காத, அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? முழுவதும் ஜெபம் பண்ணிச்சான். ஆனால் ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? தெய்வன் மீது எவ்வளோ பற்றுதலாக இருக்கிறோம்? உங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லியிருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, எது நல்லதோ நீங்கள் தந்துருங்க. ஓப்பனாக சொல்லிடுங்க. சிலவங்களுக்கு வந்து சில டேலண்ட்டுகள் இருக்கும், நல்லா விவரமாக இதனால் கேட்க தெரியும். சாலமோன் ஞானி கேட்டார் பார்த்தீங்களா, அண்ணன் எனக்கு ஜனத்தை வழி நடத்த ஞானம் தாங்கன்னு. நமக்கு அந்த அளவு கூட ஞானம் இருக்காது, அது கேட்க கூட ஞானம் இருக்காது. ஓப்பனாக சொல்லிடுங்க, அண்ணன் எது நல்லதோ எது கெட்டதெல்லாம் பிசாசிட்ட கொடுத்துருங்க, நல்லதை மட்டும் எனக்கு தாங்க. நீங்கள் எப்படியாவது எனக்கு வந்து எனக்கு எது நல்லதுன்னு பார்த்து நீங்களே எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் பொருட்படுத்திருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு கேலண்டரை போட்டு ஆண்டவர் 1ஆம் தேதி ஆனால் எனக்கு 1 லட்சம் வேணும், 2ஆம் தேதி 7 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கணக்கில் கொடுப்போம். எல்லாவற்றையும் அந்த இடத்துல கொடுத்துரும். நமக்கு தேவை இருக்கும், ஆனால் ஆண்டவர் சரியாக நடத்துவார். நம்ம பயப்படுற மாதிரியோ நம்மளை கலங்கி போயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ யார் வரப்போகிறாங்களோ எந்த கடங்காரங்க வந்து நம்ம காயப்படுத்த போகிறாங்களோ எந்த இட பிரச்சனை வரப்போதோ ஒன்றும் வராது, பயப்படாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? அப்புறம் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கிற? அப்புறம் ஏன் சோர்ந்து போகிற? மனம் தளராதப்பா, என்னால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும்,
தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு சொல்கிறார். அன்று உங்களை பார்த்ததை தான் சொல்கிறார். என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கா? எத்தனையோ வருடம் வேதனைப்பட்டு இது வரீங்கல்ல, வியாதி தாங்க முடியல பிரதர், காது கேட்க மாட்டேங்குது, இருதயத்தில் பிரச்சனை, சரீரத்துல போராட்டம், வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க திருப்பி ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, உங்களால் எல்லாம் கூடுமானுமே, எனக்கு கேட்க தெரியல, எனக்கு நலமானதை செய்யப்பட்டு கேளு. உங்களால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, கட்டாயம் சொல்லுங்க. எல்லாம் உங்களால முடியும், நீங்க எல்லாம் செய்வீங்க. எனக்கு நலமானதை செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதுன்னு. ஏன்? நாம் வாழ்கிற வாழ்க்கை உமக்காக தான். நாம் காணாததை விசுவாசித்து வாழ்கிறவங்க, கண்டதை விசுவாசித்து வாழ்கிறவங்க, காணாதவர்களை வேத வசனத்தை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பிசாசு நம்ம மேல இவ்வளவு கோபமா இருக்கிறான். பிசாசு ஏன் நம்ம மேல இவ்வளவு வெறி கொண்டு நம்மளை அழிக்க நினைக்கிறான்? இயேசுன்னு ஒரு தெய்வம் இருந்தாலும் சொல்லி அவன் காதுனாலதான் கேட்கிறான், ஆனா அவன் விசுவாசிக்கிறான் இயேசுவை. அதனாலதான் நம்ம பிசாசு இவ்வளவு நொடுக்குவான். இந்த வசனத்தை நம்புறானே நம்ம ஒடுக்குவோம் அதுன்னு சொல்லி அவன் ஒடுக்க பார்க்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்காக அவன் செய்து முடிக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறார். சொந்தமாகாதீங்க, சரிங்களா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நலமானதை எனக்கு தாருமானவை, உம்மால் எல்லாம் கூடும் என்று ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவனே. யார் யார் இந்த காணொலி வழியாக வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவனே எல்லாமே முடிஞ்சு போய்விட்டதோ, இந்த எலியேசர் இருக்கிற ஆண்டவனே, இவன் எல்லாம் வச்சு பார்த்து கிடக்கணும்னு சொல்லி சொல்லுகிறது போல, ஆபிரகாம் சொன்னது போல இவர்களும் சொல்லுகிறார்களோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவனே, இனி எனக்கு விசுவாசமே இல்லை, இனி எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிருந்தேன். உங்களை நான் தூஷிக்க மாட்டேன், ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன், நான் அந்த வேதனையோடய வாழ்ந்துட்டு போயிருந்தேன்னு சொல்லி சில பேர்கள் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவனே. அவர்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவனே. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவனே. அவர்களுக்கு நன்மை செய்யும், அவருடைய வாழ்க்கையை வாழும்படி செய்யும். நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவனே, வாழ வையும் ஆண்டவனே. பிள்ளைகளை உயர்த்துங்க, பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, பிள்ளைகளை கனப்படுத்துங்க, பிள்ளைகளை உயர்த்தி நிறுத்துங்க. விரும்பின காரியம் வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்களே, விரும்பின காரியத்தை கொடுத்து மகிழ பண்ணுகிறான்னு சொல்லி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லிச்சு, பேயின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லிச்சு. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதித்து வைத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. நீங்க நல்ல நாமம். எனக்கு அருமையான தேவ ஜனம், ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனமடைஞ்சு போகாதீங்க. ஆண்டவங்களை பார்த்து சொல்லுவேப்பா, என்னால் கூடாது எதாவது இருக்கா? நீங்க சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை ஆண்டவனே, சகலவற்றை செய்கிற தேவன், சகல காரியங்களை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தேவையில சந்திப்பார், உங்களை வாழ வைப்பார். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.